வெல்கம் டு மை சேனல். வாங்க, இப்போ நாம் குன்னூர் போயிட்டுருக்குறோம். ஒரு கல்யாணத்துக்காக போயிட்டுருக்குறேங்க. காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஃப்ரீயாகி போயிட்டுருக்குறேன் பாருங்கள். குன்னூர் மலை மேலே அந்த வளைவாக போகுதுங்க. அது ரோடை ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வெயில் காலம், அதனால் ஓரளவுக்கு தான் பசுமை இருந்தது. ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். மலைகள் பாருங்கள், அடர்ந்த மலைகள் சூப்பராக இருந்தது. ரசித்து கொண்டே போனோம். போகிற வழியிலே ஏதாவது அனிமல்ஸ் தென்படுமான்னு பார்த்துக்கிட்டே போனாங்க. ஆனால் எதுவும் தென்படுன மாதிரி தெரியல. பனி கொஞ்சம் பேஞ்சிட்டு இருந்ததுங்க. மஸ்ட்டு பாருங்கள், நல்லாவே தெரியுது. வெயில் அடிச்சுமே பனி இன்னும் போகலை. லேசாக பனி, வெயில் நல்லா அடிக்குது. இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் கிளியராக தெரியுது பாருங்க. நேரம் போக போக கொஞ்சம் மழை கிளியராக தெரிஞ்சது பாருங்கள். ரொம்ப அழகான காட்சி. இயற்கையை ரசித்து கொண்டே போகணும். நீங்களும் அதை பார்த்து ரசிங்க. வாவ், பியூட்டிஃபுல் சீன் பாருங்கள். குன்னூர் வந்துட்டேங்க. இப்போ நான் கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கிற. மேலே நல்லா மலை மேலே தான் கல்யாணங்க. மண்டபத்தில் அங்கேருந்து பார்த்தோம்னா வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. வியூ அருமையாக இருந்தது. எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தாங்க. இடமே சூப்பராக இருந்தது பாருங்கள். அங்கேருந்து வியூ செமையாக இருந்தது. இது ஒரு பூ பாருங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பூவோட பேர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இந்த மேடைகளுக்கு அலங்காரத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. பார்த்தா காகித பூ மாதிரியே இருக்குதுங்க. ஆனால் அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த பேர் தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அந்த கொஞ்சம் மலை மேலே இருக்குனால நல்லா சூப்பர். கீழெல்லாம் பாருங்கள், கார் நிற்கிது. நம்ம மரமெல்லாம் பெரிய பெரிய மரமாக இருந்தது. அதே பூ பாருங்கள், இது ஒரு கலர் வாடாமல்லி கலர், சூப்பராக இருக்குது பாருங்க. அதே பூ வகை தான், கலர் கலராக இருந்தது. பூக்கள் பாருங்க, செடி அழகழகாக இருந்தது அந்த இடமே. கல்யாண மண்டபம் பாருங்கள், இவ்வளோ அழகான காட்சி வருங்க. நல்லா பசுமையாக இருந்ததுங்க. வெய்ய காலத்துலேயுமே நல்லா பசுமையும் நல்லா இருந்தது. மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருந்தது. 2-3 மரம் இருந்தது. அதையும் பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்குறேன். வரும் வழியும் நல்லாயிருக்கு. ரோடு வளைவாக பெண்டாக நிறையா இருந்ததுங்க. வரும்போது பார்த்துட்டு அப்புறம் ஒரு பூச்செடியில் விற்பாங்களாங்க. அந்த இடம் வரும்போது கொஞ்சம் பார்க்க போனால் அதையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ பூக்கள் செடிகள் வளர்த்து வச்சுருக்காங்க விற்கிறதுக்காக. பாருங்கள், அழகழகாக இருந்தது. அதையும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு
வர வழியில் அப்படியே நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் டீ சாப்பிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம்ங்க. சூப்பராக இருந்தது. விதவிதமாக பூக்கள் இருந்தது. ஒரு சிலர் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் டைம் ஆச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் படம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மற்ற எதுவும் விசாரிக்க முடியல. கள்ளி வகைகள்லாம் நிறைய இருக்குதுங்க. பல வகையாக இப்போ நான் எனக்கே தெரியாத கள்ளி வகைகள்லாம் நிறைய இருக்குது பாருங்க, விதவிதமாக சூப்பராக. அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பூக்களின் பெயர்கள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன். இதுதாங்க கள்ளி செடிகள் பாருங்கள், எத்தனை வகை இருக்குதுங்க. விதவிதமாக இருக்குதுங்க. பார்ப்பதற்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. என்ன இத்தனை கள்ளி இருக்குதுன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பூக்கள் பாருங்கள், எவ்வளோ அழகான பூக்கள் விதவிதமாக இருந்தது. ஒவ்வொரு செடியிலும் அதன் விலையும் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பொள்ளாச்சி ஏரியாங்க. அப்படியே இன்னொரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்தது, அங்கே போனேங்க. பொள்ளாச்சி ஏரியா உள் நுழைவு பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருந்தது. தென்னை மரங்கள் அதிகமாக காண முடிஞ்சது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பொள்ளாச்சி என்றாலே தென்னை மரங்கள் அதிகம் உள்ள இடம் தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க பொள்ளாச்சி. புட்கள் பாருங்க நல்லா பசுமையாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோ நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க.